அனைவருக்கும் வணக்கம். சென்னை விருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்த 25 வயது இளம்பெண் ஒருவர் 4 மாதங்களுக்கு முன்பு பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் தகராறு செய்வதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகாரும் அளித்தார். அப்போது இரவு பணியிலிருந்த விருகம்பாக்கம் சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டரான கண்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை நடத்தி பிரச்சனையையும் தீர்த்து வைத்தார். அதன் பிறகு இன்ஸ்பெக்டரான கண்ணனுக்கு இளம்பெண் வாட்ஸ்அப் மூலமாக நன்றி தெரிவித்தும் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் தினமும் அந்த இளம்பெண்ணுக்கு காலையில் வாழ்த்து தெரிவித்தும் வந்திருக்கிறார். பிறகு அவரை தொடர்பு கொண்டு பேசியும் வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இன்ஸ்பெக்டர் எனக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டதெனவும் இப்போது தனியாக தான் இருக்கிறேன் எனவும் உனக்கு விருப்பம் என்றால் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறார். இன்ஸ்பெக்டரின் வசீகர பேச்சில் அந்த பெண்ணும் மயங்கியுள்ளார். பிறகு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தும் வந்திருக்கிறார்கள். இதற்கிடையே அடிக்கடி ஒன்றாக இருக்கும்போது இளம்பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு தொந்தரவு செய்து வந்திருக்கிறார். இதனால் இன்ஸ்பெக்டர் அந்த இளம்பெண்ணின் தொடர்பையும் துண்டித்து வந்திருக்கிறார். இந்த விஷயம் இன்ஸ்பெக்டரை திருமணம் செய்த அவரது மனைவிக்கு தெரிய வரவே விஷயம் விஸ்வரூபமானது. இந்த விவகாரத்தில் இன்ஸ்பெக்டரான மனைவி தற்கொலை முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அந்த இன்ஸ்பெக்டர் இளம்பெண்ணிடம் எனக்கு விவாகரத்து ஆகவில்லை, தற்போதும் எனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தான் ஒன்றாக வசிக்கிறேன் எனவும் எனவே நீ என்னை தொந்தரவு செய்யாதே எனவும் கூறியிருக்கிறார். அதற்கு அந்த இளம்பெண் மறுப்பு தெரிவித்து தகராறும் செய்திருக்கிறார். இதனால் இன்ஸ்பெக்டர் அந்த இளம்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினரை மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்ஸ்பெக்டருக்கு பயந்து விருகம்பாக்கத்தில் உள்ள வீட்டையே காலி செய்துவிட்டு மயிலாப்பூருக்கு குடியேறினர். ஆனால் இளம்பெண்ணோ தன்னுடன் இன்ஸ்பெக்டர் ஒன்றாக இருந்த நாட்களை நினைத்து அவர் மீதான காதலை அதிகரித்துள்ளது. ஒரு கட்டத்தில் இளம்பெண் இன்ஸ்பெக்டரை தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார். ஆனால் அவரால் தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. இன்ஸ்பெக்டருக்கு கார் ஓட்டும் காவலர்களையும் தொடர்பு கொண்டு எந்த பயனும் இல்லை. இதனால் அந்த இளம்பெண் ராமபுரம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் செய்து விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தன்னை திருமணம் செய்வதாக கூறி உல்லாசமாக இருந்து ஏமாற்றி விட்டதாக புகாரும் அளித்தார். ஆனால் காவல் நிலையத்தில் இளம்பெண் மீது புகாருக்கு சரியாக பதிலளிக்காமல் இணைப்பையும் துண்டித்து விட்டனர். ஒரு கட்டத்தில் இளம்பெண் சம்பவம் குறித்தும் சென்னை தெற்கு மண்டல இணை கமிஷனரான சிவசங்கரவர்த்தியிடம் புகைப்படங்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர் அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜ்களுடன் புகாரும் அளித்தார். அதன்படி இணை கமிஷனர் விசாரணையை நடத்தும் வகையில் இன்ஸ்பெக்டரை நேரிலும் அழைத்திருக்கிறார். ஆனால் இன்ஸ்பெக்டரோ நேரில் ஆஜராகாமல் மருத்துவ விடுப்பில் சென்றுவிட்டார். இருந்தாலும் இணை கமிஷனர் இன்ஸ்பெக்டரை விசாரணை முடியும் வரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டார். பின்னர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உயர் அதிகாரிகளுக்கு இணை கமிஷனரும் உத்தரவிட்டார். அதன்படி உயர் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் மற்றும் இளம்பெண் தொடர்பாக விசாரணை நடத்தினர். அதில் இளம்பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி நெருக்கமாக இருந்து உல்லாசமாக இருந்து இன்ஸ்பெக்டர் அவரை ஏமாற்றியது தெரிய வந்தது. மேலும் இது தொடர்பாக அவரது மனைவியும் தற்கொலை முயற்சி செய்த சம்பவமும் உயர் அதிகாரிகள் கவனத்திற்கு வந்தது. மேலும் இன்ஸ்பெக்டரான கண்ணன் தவறான செயலுக்கு அவரது கார் ஓட்டுநரான காவலர்களும் உடந்தையாக இருந்ததும் உறுதியானது. அதனைத் தொடர்ந்து விசாரணை அறிக்கையை இணை இன்ஸ்பெக்டருக்கு உயர் அதிகாரிகள் அளித்தனர். மேலும் சம்பவம் குறித்து இணை கமிஷனர் கவனத்திற்கும் கொண்டு சென்றார். அப்போது கமிஷனர் பணியின் போது ஒழுங்கீனமாக நடந்ததால் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க இணை கமிஷனருக்கு உத்தரவிட்டார். அதன்படி இன்ஸ்பெக்டரான கண்ணன் தற்போது சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதற்கான அறிவிப்பானையும் அவரது வீட்டில் காவலர்கள் அளித்தும் உள்ளனர். புகார் அளிக்க வந்த இளம்பெண்ணை இன்ஸ்பெக்டர் ஒருவர் மயக்கி திருமண ஆசை வார்த்தை காரி 4 மாதங்களாக அனுபவித்து தற்போது ஏமாற்றி குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றிய சம்பவமானது போலீசாரிடமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.